Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இப்பொழுது நாம் உயர் வரிசை சாதாரண வகைக்கெழுக்கள் பற்றி தெரிந்து கொண்டு அவற்றின் தீர்வு எப்படி கண்டுபிடிக்கப் போகிறோம் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். இதுவரை இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடுகள், குறிப்பாக நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளை பற்றியும் அவற்றின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் உயர் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பற்றி, குறிப்பாக நேரியல் உயர் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு பற்றி தெரிந்து கொண்டு அவற்றின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகளையும் பார்ப்போம். உயர் வரிசை சாதாரண வகைக்கெழுவின் அமைப்பு f of x, y, y prime, y double prime, etc. the nth derivative of y equal to 0 என்று இருக்கும். இது nth ஆர்டர், nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் அமைப்பாக இருக்கும். இதில் highest order derivative, the nth derivative of y என்று வருகிறது. அதனால் இது nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு ஆகும். இதில் x என்பது சுயாதீன மாறி, y என்பது சார்பு மாறி, x ஐ சார்ந்தது, y இன் மதிப்பு தெரியாது, y இன் மதிப்பு x இன் அளவை பொறுத்து அமையும். இந்த y prime, y double prime, the nth derivative of y என்பதெல்லாம் x ஐ சார்ந்த முதல் வரிசை, இரண்டாவது வரிசை, nth வரிசை வழித்தோன்றல்கள். இந்த அமைப்பை நம்மால் பின்வருமாறு எழுத முடிந்தால் அதை நாம் நேரியல் nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு என்று சொல்லுவோம். அதன் அமைப்பு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளபடி இருந்தால் அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கும் வகைக்கெழு சமன்பாடு என்று கூறுவோம். அதாவது அதன் அமைப்பு nth derivative of y plus pn minus 1 of x into n minus 1th derivative of y plus pn minus 2 of x into n minus 2th derivative of y plus etc. plus p1 of x into y prime plus p0 of x into y equal to r of x என்று இருக்கும். இங்குள்ள இந்த கெழுக்கள் pn minus 1 of x, pn minus 2 of x, etc., p1 of x, p0 of x, r of x என்பதெல்லாம் தொடர்ச்சியான செயல்பாடுகள். x என்பது I என்ற ஒரு இடைவெளியில் இருக்கிறது. இப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஸ்டாரை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 என்ற அமைப்பில் எழுத முடியாவிட்டால் அதை நாம் நேரியல் அல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது நான்லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1இல் இந்த வலதுபுறத்தில் உள்ள r of x என்பது பூஜ்யமாக இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1ஐ நாம் nth வரிசை நேரியல் சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு என்று கூறுவோம். அதுவே r of x பூஜ்யம் ஆகவில்லை என்று இருந்தால் அப்பொழுது நாம் இதை nth வரிசை சமபடியற்ற நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு என்று கூறுவோம். நாம் இப்பொழுது இந்த வகையான நேரியல் வகைக்கெழு சமன்பாடுகளை எடுத்துக்கொண்டு அவற்றின் தீர்வுகள் எப்படி கண்டுபிடிக்க முடியும், அவற்றின் வழிமுறைகள் என்ன என்பதை பார்ப்போம்.
நாம் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகள் கண்டுபிடிக்கும் வழிமுறைகளை தெரிந்து கொண்டுள்ளோம். அவற்றை பின்பற்றி நாம் இந்த nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளின் தீர்வுகளை எழுத முடியும். அதற்கு முன்னால் nth வரிசை சமன்பாட்டின் nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். I என்ற திறந்த இடைவெளியில் y = phi(f)(x) என்ற ஒரு செயல்பாடு பின்வரும் நிபந்தனைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் அதை அந்த nth ஆர்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்று குறிப்போம். அந்த நிபந்தனைகள் என்ன என்று பார்ப்போம். அந்த y = phi(f)(x) என்ற செயல்பாட்டு வரையறுக்கப்பட்டிருக்க வேண்டும், அதாவது டிஃபைன்டாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதற்கு n வரிசை வரை வழித்தோன்றல்கள் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை முழுமையாக நிறைவு செய்ய வேண்டும். அதாவது y, y prime, y double prime, nth derivative of y என்பதை முறையாக phi, phi prime, phi double prime, etc. phi to the nth derivative என்பதால் மாற்றினால் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் முழுமையாக ஐடென்டிக்கலி நிறைவு செய்யப்பட வேண்டும். அப்படி இந்த 3 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டால் அப்பொழுது y = phi(f)(x) என்ற செயல்பாட்டை அந்த nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்று நாம் குறிப்போம். அடுத்ததாக நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வோம். y1, y2, etc. yn என்று n தீர்வுகள் இருக்கும் பொழுது இவற்றின் ரான்ஸ்கியன் என்பது அணிக்கோவையாக இருக்கும். அதாவது டிட்டர்மினன்ட் y1, y2, y3, yn, y1 prime, y2 prime, y3 prime, yn prime, etc. The n-1th derivative of y1, n-1th derivative of y2, etc. n-1th derivative of yn என்பதுதான் ரான்ஸ்கியன் ஆஃப் y1, y2, etc. yn என்று வரையறுக்கப்படுகிறது. இதில் n = 2 என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்போம். n = 2 என்று எடுத்துக்கொண்டால் அது w of y1 y2 is equal to determinant y1 y2 y1 prime y2 prime என்று வரும். இது n = 2 என்று இருந்தால் இதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். இது w of y1 y2 என்பது இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டின் இரு தீர்வுகள் y1 y2 என்பதின் அணிக்கோவை என்று பார்த்திருக்கிறோம். இதை நாம் விரிவுபடுத்தி இங்கு nth வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் n தீர்வுகள் y1 y2 etc. yn என்று இருக்கும் பொழுது அதன் ரான்ஸ்கியனை இந்த மாதிரி அணிக்கோவையாக எழுதியுள்ளோம். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்றால் n = 2 என்னும் பொழுது அதனுடைய கடைசி வரிசையில் முதல் வரிசை வழித்தோன்றல்கள் இருக்கின்றன. அதேபோல் n செயல்பாடுகள் y1 y2 etc. yn என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ரான்ஸ்கியன் ஆஃப் y1 y2 etc. yn என்பதில் அணிக்கோவையில் கடைசி வரிசையில் n-1th வழித்தோன்றல்கள் of y1 y2 y3 etc. yn என்பவை இருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். y1 y2 y3 etc. yn என்பவை x ஐ சார்ந்தது. அதனால் இந்த ரான்ஸ்கியன் என்பது x ஐ சார்ந்த ஒரு செயல்பாடு செயல்பாடுகளாக இருக்கும். இதை நாம் n = 2 என்ற பொழுது
தெரிந்து கொண்ட விஷயத்தை முதலில் கூறுவோம். n=2 என்று இருந்தபொழுது y1 y2 என்ற இரு தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்க வேண்டும் எனில் போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனை அவற்றின் ரான்ஸ்கியன் பூஜ்யமாக இருக்கக்கூடாது என்பதுதான். அதை விரிவுபடுத்தினால் நமக்கு இப்பொழுது இந்த y1 y2 yn என்ற தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்க வேண்டும் எனில் இவற்றின் ரான்ஸ்கியன் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜீரோவாக இருக்க வேண்டும். அது அவசியமானதும் போதுமானதுமான நிபந்தனை என்பது உடனேயே தெரியும். y1 y2 எக்ஸெட்ரா yn என்ற தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும் எப்பொழுது if and only if their Wronskian is different from zero. அதாவது y1 y2 எக்ஸெட்ரா yn நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருந்தால் அவற்றின் ரான்ஸ்கியன் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜீரோவாக இருக்கும். மற்றும் அவற்றின் ரான்ஸ்கியன் டிஃபரண்ட் ஃப்ரம் ஜீரோவாக இருந்தால் y1 y2 எக்ஸெட்ரா yn என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும். அதனால் y1 y2 y3 yn என்ற தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும் என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அவற்றின் ரான்ஸ்கியன் பூஜ்யமற்றதாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை நிறைவேற்றப்பட வேண்டும். அது அவசியமான நிபந்தனை, போதுமான நிபந்தனை என்பது நமக்கு தெரிகிறது. நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான தேற்றத்தை நினைவில் கொண்டு வருவோம். n=2 என்பதற்கு நிரூபணம் செய்தோம். ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டால் அப்பொழுது அந்த ரிசல்ட் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். நமக்கு இந்த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சமபடித்துவமான nth ஆர்டர் நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இதன் கெழுக்கள் Pn-1, Pn-2, P1, P0 என்பவை எல்லாம் தொடர்ச்சியானவையாக இருக்கின்றன I என்ற இடைவெளியில். இதன் தீர்வுகள் y1 y2 yn என்பதாக இருந்தால் அந்த தீர்வுகள் நேரியல் சார்புடைய தீர்வுகளாக இருக்கிறது என்றால் அவற்றின் ரான்ஸ்கியன் x0 என்ற ஐயில் உள்ள ஒரு புள்ளியில் பூஜ்யமாகிறது. அப்படி x0 என்ற ஐயில் உள்ள ஒரு புள்ளியில் அவற்றின் ரான்ஸ்கியன் பூஜ்யமாக இருந்தால் அப்பொழுது y1 y2 y3 yn என்பவை நேரியல் சார்புடைய தீர்வுகளாக இருக்கும் என்பதுதான் இந்த தேற்றம். n=2 என்ற பொழுது இந்த தேற்றத்தை நிரூபணம் செய்தோம். அதே முறையில் இந்த தேற்றத்தையும் நிரூபணம் செய்ய முடியும். ஆனால் நாம் இதை இங்கு நமக்கு கொடுத்துள்ள ரிசல்ட்டாக எடுத்துக்கொண்டு பின்வரும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆனால் மறுபடியும் ஒரு முறை இந்த விஷயத்தை நினைவில் கொண்டு வரலாம். I என்ற திறந்த இடைவெளியில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் n தீர்வுகள் y1 y2 yn என்பவை நேரியல் சார்பு உடையதாக இருக்கிறது என்றால் அது ஐயில் உள்ள ஏதோ ஒரு x=x0 என்ற புள்ளியில் அதன் தீர்வுகளின் ரான்ஸ்கியன் பூஜ்யமாக இருக்கிறது நிச்சயம் என்பதை குறிக்கிறது. மேலும் இந்த நிபந்தனை அவசியமானதும் போதுமானதுமான நிபந்தனை என்பதைத்தான் இந்த தேற்றம் நமக்கு கொடுக்கிறது. ரான்ஸ்கியன் ஐயில் உள்ள x0 பூஜ்யமாகிறது என்றால் அந்த ரான்ஸ்கியன் ஐயில் முழுமையாக பூஜ்யமாகிறது. அதனால் ஏதோ ஒரு ஐயில் உள்ள x1 என்ற புள்ளியில் ரான்ஸ்கியன் பூஜ்யமாக இல்லை என்றால் y1 y2 y3 yn என்ற தீர்வுகள்
நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக ஐயில் இருக்கின்றன. அவை அடிப்படை தீர்வுகளாகின்றன. அதனால் அந்த y1 y2 எக்ஸெட்ரா yn கொண்ட ஒரு குழு basis of solutions of the differential equation ஆகிறது என்பது உடனேயே தெரிகிறது. அதனால் ஐயில் உள்ள x1 என்ற ஒரு புள்ளியில் y1 y2 y3 எக்ஸெட்ரா yn என்ற தீர்வுகளின் அணிக்கோவை, அதாவது ரான்ஸ்கியன், பூஜ்யமாக இல்லாவிட்டால் தீர்வுகள் y1 y2 எக்ஸெட்ரா yn என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும். அதனால் y1 y2 y3 எக்ஸெட்ரா yn என்பவை நமக்கு அடிப்படை தீர்வுகளாகும். அதனால் நாம் சொல்லலாம், அந்த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வை இவற்றின் நேரியல் கலவையாக எழுதலாம். அதாவது y என்பது nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் என்று எடுத்துக்கொண்டால் y என்பதை c1y1 plus c2y2 எக்ஸெட்ரா plus cnyn என்று இந்த y1 y2 எக்ஸெட்ரா yn நேரியல் கலவையை கொண்டு இந்த அமைப்பில் அந்த தீர்வு y-ஐ எழுதலாம் என்பது நமக்கு தெரிகிறது. இதை ஒரு உதாரணத்தை கொண்டு மேலும் நன்கு புரிந்து கொள்ளலாம். நமக்கு ஒரு fourth ஆர்டர் சமப்படுத்துவமான நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. y to the 4 என்றால் அது fourth derivative of y with respect to x என்பதை குறிக்கிறது. இதனை நாம் பார்த்தால் இதனுடைய கெழுக்கள் நிலையான மாறிலிகளாக இருக்கின்றன. அதனால் இது ஒரு fourth ஆர்டர் நேரியல் சமப்படுத்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. அதற்கு நிலையான மாறிலிகள் உள்ளன என்பது தெரிகிறது. அப்படிப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களுக்கு இரண்டாவது வரிசையாக இருந்தால் அவற்றின் தீர்வை e பவர் லாம்டா எக்ஸ் என்ற அமைப்பில் எடுத்துக்கொண்டோம். அதையே பின்பற்றி இந்த fourth ஆர்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வை e பவர் லாம்டா எக்ஸ் என்ற அமைப்பில் எடுத்துக்கொண்டு என்ன வருகிறது என்று பார்ப்போம். y equal to e பவர் லாம்டா எக்ஸ் என்றால் fourth derivative of y lambda power 4 into e power lambda x ஆகும். -5 into second derivative of y lambda square e power lambda x ஆகும். y என்பது e power lambda x. அதனால் y equal to e power lambda x என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டுமானால் நிச்சயமாக lambda power 4 minus 5 lambda square plus 4 multiplied by e power lambda x பூஜ்யமாக இருக்க வேண்டும். ஆனால் e power lambda x என்பது ஒரு பொழுதும் பூஜ்யமாகாது. அதனால் இது நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றால் lambda power 4 minus 5 lambda square plus 4 பூஜ்யமாக நிச்சயமாக ஆக வேண்டும். அல்லது ஒரு லாம்டா என்ற பெராமீட்டர் இந்த சமன்பாட்டை நிறைவு செய்தால் e பவர் லாம்டா எக்ஸ் என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்கும் என்பதும் தெரிகிறது. இது ஒரு 4 படி துணை சமன்பாடு ஆகும். இதனுடைய 4 தீர்வுகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதனால் நாம் லாம்டா ஸ்கொயர் என்பதை மியூ என்று குறிக்கலாம். அப்பொழுது இந்த சமன்பாடு மியூ ஸ்கொயர் மைனஸ் 5 மியூ பிளஸ் 4 என்று வருகிறது. அது ஒரு இருபடி சமன்பாடு. அதில் மியூ என்பதற்கு மதிப்பு தெரியாது. அதை கண்டுபிடிப்போம். இது ஒரு இருபடி சமன்பாடாக இருப்பதால் இதன் இரு காரணிகளை கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது மியூ மைனஸ் 1 இன்டு மியூ மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. இதிலிருந்து மியூ ஈக்குவல் டு 1 மியூ ஈக்குவல் டு 4 என்று இதன் தீர்வு கிடைக்கிறது. மியூ ஈக்குவல் டு 1 என்று எடுத்துக்கொண்டால் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 என்று ஆகிறது. அதனால் லாம்டா இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1.
மியூ ஈக்குவல் டு 4 என்று எடுத்துக்கொண்டால் லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 என்று வருகிறது. அதனால் லாம்டா ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 என்று தெரிகிறது. அதனால் அந்த சமன்பாட்டின் 4 மூலங்களையும் கண்டுபிடித்து விட்டோம். அவை லாம்டா 1 ஈக்குவல் டு -2, லாம்டா 2 ஈக்குவல் டு -1, லாம்டா 3 ஈக்குவல் டு 1, லாம்டா 4 ஈக்குவல் டு 2 என்று தெரிகிறது. அதனால் அதை பார்த்தால் இந்த 4 மூலங்களும் மெய்யெண்களாக இருக்கின்றன மற்றும் 4 மூலங்களும் வித்தியாசமானவையாக இருக்கின்றன. அதாவது இவை 4 ரியல் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருக்கின்றன. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு y1 ஈக்குவல் டு e பவர் லாம்டா 1x, அதாவது e பவர் -2x, y2 e டு த பவர் ஆஃப் லாம்டா 2x, அதாவது e பவர் -x, y3 என்பது e பவர் லாம்டா 3x, அதாவது e பவர் 1x, அதாவது e பவர் x. நான்காவதாக y4 ஈக்குவல் டு e பவர் லாம்டா 4x, அதாவது e பவர் 2x என்று நமக்கு 4 தீர்வுகள் கிடைத்து விட்டன. அடுத்த நம்முடைய கணக்கு கேட்கிறது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு எழுது என்று. அப்படி என்றால் நமக்கு 4 தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக கிடைத்தால்தான் அவற்றின் நேரியல் கலவை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு என்று எடுத்துக்கொண்டு எழுத முடியும். அதனால் நாம் இப்பொழுது கண்டுபிடித்த இந்த 4 தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று தீர்மானிக்க வேண்டும். அதற்கு அவற்றின் ரான்ஸ்கியனை கண்டுபிடித்து அந்த ரான்ஸ்கியன் பூஜ்யமாக இல்லை என்றால் உடனேயே இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்ற முடிவை எடுத்து பொது தீர்வை உடனடியாக எழுதிவிட முடியும். அதனால் W of y1, y2, y3, y4 என்ன என்று கண்டுபிடிப்போம். இது ஒரு அணிக்கோவை. y1, y2, y3, y4 என்பதை முறையாக எழுதியிருக்கிறோம். அடுத்த வரிசையில் அவற்றின் முதல் வரிசை வழித்தோன்றல்களை எழுத வேண்டும். அவை -2 e பவர் -2x, -e பவர் -x, e டு த பவர் ஆஃப் x, 2e பவர் 2x என்று வரும். அதற்கும் அடுத்த வரிசையில் இந்த y1, y2, y3, y4 இரண்டாவது வரிசை வழித்தோன்றல்களை எழுத வேண்டும். அவை 4e பவர் -2x, e பவர் -x, e பவர் x, 4e பவர் 2x என்று வருகிறது. அதன் மூன்றாவது வரிசையில் அவற்றின் மூன்றாவது வரிசை வழித்தோன்றல்களை எழுத வேண்டும். அவை நமக்கு -8 e பவர் -2x, -e பவர் -x, e பவர் x, 8e பவர் 2x என்று வருகிறது. இப்பொழுது இந்த அணிக்கோவையை நாம் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு காலமிலிருந்தும் நாம் e பவர் -2x என்பதையும், இரண்டாவது நாம் முதல் காலமிலிருந்து e பவர் -2x என்ற காரணி, இரண்டாவது காலமிலிருந்து e பவர் -x என்ற காரணி, e பவர் x என்பதை மூன்றாவது காலமிலிருந்தும் e பவர் 2x என்பதை நான்காவது காலமிலிருந்தும் எடுக்க முடியும். எடுத்து e பவர் -2x into e பவர் -x into e பவர் x into e பவர் 2x என்று எழுதிவிட்டால் நமக்கு கிடைக்கும் அணிக்கோவை இவ்வாறாக உள்ளது. இதன் மதிப்பை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதன் மதிப்பை கண்டுபிடித்தால் அது 72 என்று வருகிறது. இங்கே e பவர் -2x into e பவர் 2x என்று இருக்கிறது, அது e பவர் 0 ஆகும். e பவர் -x into e பவர் x என்பது e பவர் 0 ஆக இருக்கிறது, அது 1 என்று வரும். அதனால் நமக்கு 1 மல்டிப்ளைட் பை இந்த அணிக்கோவையின் மதிப்பு அது 72 என்று வருகிறது. அதனால் இந்த ரான்ஸ்கியனின் மதிப்பு 72 என்று வருகிறது, அது 0 அல்ல. அதாவது ரான்ஸ்கியன் ஆஃப் 4 தீர்வுகள் y1, y2, y3, y4 of the differential equation நமக்கு
பூஜ்யம் அற்றதாக வருகிறது. அதனால் நாம் உடனேயே y1 y2 y3 y4 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்று முடிவெடுத்து அவை அடிப்படை தீர்வுகளாக ஆகின்றன. அதனால் அவற்றின் நேரியல் கலவை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வாக இருக்கும். அதனால் அதன் பொது தீர்வு y = c1y1 + c2y2 + c3y3 + c4y4 என்று எழுத முடியும். அதனால் பொது தீர்வை y = c1e - 2x + c2e - x + c3e x + c4e2x என்று எழுத முடிகிறது. அடுத்ததாக மற்றொரு உதாரணம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூன்றாவது வரிசை நேரியல் சமபடித்துவமான சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இவற்றின் கெழுக்கள் நிலையான மாறிலிகளாக இருக்கின்றன. அதனால் இதனுடைய தீர்வை y = e⁴ என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது நமக்கு ஒரு துணை சமன்பாடு கிடைக்கும். அதாவது λ³ - 2λ² - λ + 2 = 0 என்ற சமன்பாடு கிடைக்கும். λ என்பது இந்த சமன்பாட்டை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நிபந்தனை. எதற்கு நிபந்தனை? y = e⁴ என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வாக இருக்க வேண்டும் என்பதற்கு போதுமானதும் அவசியமானதுமான நிபந்தனை λ என்பது λ³ - 2λ² - λ + 2 = 0 என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான். இதற்கு பார்த்தால் λ = 1 என்பது ஒரு மூலமாக இருக்கிறது. அதை நாம் நேரடியாகவே வெரிஃபை செய்து கொள்ளலாம். λ 1 இருக்கும் பட்சத்தில் நமக்கு 1 - 2 - 1 + 2 = 0 என்று வருகிறது. அதுதான் நமக்கு வலது கைப்புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இதனுடைய ஒரு மூலம் λ = 1 என்று வருகிறது. இப்படி கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் நாம் செயற்கை பிரிவு முறை, அதாவது சிந்தட்டிக் டிவிஷனை வைத்துக் கொண்டும் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. λ = 1 என்பது ஒரு மூலம் என்று தெரிந்ததால் நாம் இந்த பல்லுறுப்பு கோவையை λ - 1 ஒரு இருபடி பல்லுறுப்பு கோவையாக எழுத முடிகிறது. அது λ² - λ - 2 என்று வருகிறது. அதை மற்றும் இரு காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுத முடிகிறது. அதனால் கொடுக்கப்பட்டுள்ள பல்லுறுப்பு கோவை அணி சமன்பாடு நமக்கு λ - 1 × λ - 2 × λ + 1 = 0 என்ற சமன்பாடாக வருகிறது. இதிலிருந்து இதன் 3 மூலங்களையும் நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. அவை λ1 = -1, λ2 = 1, λ3 = 2 என்பவை ஆகும். அவை வித்தியாசமான மெய்யெண்களாக இருக்கின்றன. அதாவது ரியல் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருக்கின்றன. அதனால் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் 3 தீர்வுகளை y1 = e⁻ x, y2 = e⁻x, y3 = e⁻2x என்று எழுத முடிகிறது. இந்த தீர்வுகள் நேரியல் சார்புடையவையா இல்லாதவையா என்பதை பார்க்க வேண்டும். அதனால் அவற்றின் ரான்ஸ்கியனை கண்டுபிடிப்போம். ரான்ஸ்கியன் ஆஃப் e⁻x, e⁻x, e⁻2x என்பது ஒரு அணிக்கோவை. இதை y1, y2, y3 என்று எடுத்துக்கொண்டால் அந்த அணிக்கோவையில் நமக்கு y1, y2, y3, y1', y2', y3', y1', y2', y3', என்பது வரும். இதை நாம் எவாலுவேட் செய்தால் நமக்கு e⁻x, e⁻x × e⁻2x multiplied by ஒரு அணிக்கோவை இவ்வாறு வருகிறது. இதன் மதிப்பை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். இங்கு e⁻2x × e⁻x,
e power x என்று வருகிறது. அதனால் நமக்கு e power 2x என்று e power 2x into இந்த அணிக்கோவை வருகிறது. இதன் மதிப்பை கண்டுபிடித்தால் நமக்கு அது 6 என்று வருகிறது. அதனால் இந்த ரான்ஸ்கியன் 6 times e power 2x என்று ஆகிறது. e power 2x is not equal to 0. அந்த அணிக்கோவையின் மதிப்பும் பூஜ்யமாகாமல் 6 என்று வருகிறது. அதனால் அந்த ரான்ஸ்கியனின் மதிப்பு 0 ஆகவில்லை என்பது தெரிகிறது. அதனால் இந்த 3 தீர்வுகள் y1, y2, y3 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் என்பது தெரிகிறது. அதனால் அது அடிப்படை தீர்வுகள், ஒரு பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்பதாகிறது. அதனால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு இந்த 3 தீர்வுகளின் நேரியல் கலவை. அதனால் y equal to c1 e power minus x plus c2 e power x plus c3 e power 2x இதன் பொது தீர்வு என்று எழுத முடிகிறது. இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாம் 3வது வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அல்லது 4வது 5வது வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்பதாக உதாரணங்களில் எடுத்துக்கொண்டோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு வினா தோன்றலாம், அதுவே nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கொடுத்தால் எப்படி n தீர்வுகள் நேரியல் சார்பற்றவை என்று காண்பிக்க முடியும்? n 3 4 என்று இருக்கும்பொழுது நம்மால் அந்த அணிக்கோவையின் மதிப்பை கண்டுபிடித்து தீர்மானிக்க முடிகிறது. n மிகப்பெரிய மதிப்பை கொண்டிருந்தால் எப்படி இந்த அணிக்கோவையின் மதிப்பை தீர்மானிப்பது? அதை கொண்டு அந்த n தீர்வுகளும் நேரியல் சார்புடையவை அல்லது நேரியல் சார்பற்றவை என்பதை தீர்மானிக்கலாம். இந்த கேள்விக்கு நமக்கு விடை தெரிய வேண்டும். அதனால் அதை பற்றிய சில விஷயங்களை பார்ப்போம். ஒருவேளை λ1, λ2, λ3, λn என்று அந்த துணை சமன்பாட்டிற்கு தீர்வுகளாக கிடைத்துவிட்டால் அந்த தீர்வுகள் மெய்யெண்களாகவும் இருந்து வித்தியாசமானவைகளாகவும் இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் y1, y2, y3, yn என்பதை e பவர் λ1x, e பவர் λ2x, e பவர் λnx என்று எழுதலாம். அப்படி நமக்கு கிடைத்திருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்பதை தீர்மானிப்பதற்கு அவற்றின் ரான்ஸ்கியனை நாம் எழுதலாம். அப்பொழுது அவற்றின் ரான்ஸ்கியன் நமக்கு e பவர் λ1 plus λ2 plus λ1 into x into ஒரு அணிக்கோவை கிடைக்கும். அந்த அணிக்கோவை இவ்வாறாக இருக்கும். அதாவது 1 λ1 λ1 square etc λ1 power n minus 1 என்பது முதல் காலத்தில், 1 λ2 λ2 square etc λ2 power n minus 1 என்பது இரண்டாவது காலமில். அப்படியாக கடைசி nth காலமில் நமக்கு 1 λn λn square etc λn power n minus 1 என்று வரும். இப்பொழுது இதனுடைய மதிப்பை கொண்டுதான் நாம் இந்த ரான்ஸ்கியனின் மதிப்பு பூஜ்யமாக இருக்கிறதா பூஜ்யமாக இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஒருபொழுதும் பூஜ்யம் ஆகாது என்று. அதனால் ரான்ஸ்கியனின் மதிப்பு முழுமையாக இந்த அணிக்கோவையின் மதிப்பை சார்ந்திருக்கிறது. நமக்கு இந்த அணிக்கோவையின் மதிப்பு என்ன என்று தெரியும். இந்த அணிக்கோவையை வாண்டர்மான் ஆர் கோஷி டிட்டர்மினன்ட் என்று கூறுவர். இந்த அணிக்கோவையின் மதிப்பு -1 பவர் n into n minus 1/2 into v என்பதாகும். இதில் v என்பது λj மைனஸ் λk என்ற எல்லா காரணிகளின் பெருக்கல் பலன். அதில் j என்பது k ஐ விட சிறியது, j k என்ற இரண்டுமே n-ஐ விட சிறியதாக இருக்கும் அல்லது n-ஆக இருக்கலாம். அதனால் நமக்கு அணிக்கோவையின் மதிப்பு எழுதிவிட முடியும். n என்பது என்ன என்று தெரிந்தால் உடனேயே இந்த அணிக்கோவையின் மதிப்பை -1 பவர் n into n minus 1/2 into v
என்று எழுதி v என்பதை லாம்டா j மைனஸ் லாம்டா k என்ற காரணிகளின் பெருக்கல் பலனாக எழுதி இந்த அணிக்கோவையின் மதிப்பை நாம் தீர்மானித்து விட முடியும். உதாரணமாக இந்த n என்பதை 3 என்று எடுத்துக்கொண்டால் v என்ன ஆகிறது என்று பார்ப்போம். n 3 என்று எடுத்துக்கொண்டால் v என்பது ஒரு 3 காரணிகளின் பெருக்கல் பலன். அந்த 3 காரணிகள் எதை கொண்டு எழுத வேண்டும்? n 3 என்பொழுது λ1, λ2, λ3 என்று 3 ரியல் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் இருக்கிறது என்பதாக தான் எடுத்துக்கொண்டுள்ளோம். அவை வித்தியாசமானவை, அவை மெய்யெண்கள் என்றும் எடுத்துக்கொண்டுள்ளோம். அதனால் அந்த 3 காரணிகளும் எப்படி இருக்கும் என்றால் λ1 மைனஸ் λ2 இன்டு λ2 மைனஸ் λ3 இன்டு λ3 மைனஸ் λ1 என்ற 3 காரணிகளாக இருக்கும். இந்த λ1 is not equal to λ2 and λ2 is not equal to λ3 and λ3 is not equal to λ1. ஏனென்றால் இந்த λ1, λ2 என்பவை 3 வித்தியாசமான மெய்யெண்கள் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த ஃபேக்டர் ஒன்றுமே 0 அல்ல. அதனால் இந்த காரணிகளின் பெருக்கல் பலம் 0 இல்லை. அதனால் v என்பது 0 இல்லை. அதனால் அந்த ரான்ஸ்கியனின் மதிப்பு 0 ஆகவில்லை. எப்பொழுது அந்த λ1, λ2, λ3 என்பது வித்தியாசமான மெய்யெண்களாக இருக்கும் பொழுது, அதாவது λ1, λ2, λ3 என்ற 3 வித்தியாசமான மூலங்கள் நமக்கு அந்த சமன்பாட்டின் தீர்வுகளாக கிடைக்கும் பொழுது அந்த டிட்டர்மினன்ட் மதிப்பு 0 ஆகவில்லை. அதனால் ரான்ஸ்கியன் ஆஃப் 3 தீர்வுகள் y1, y2, y3 என்பது 0 ஆகவில்லை என்பது தெரிகிறது. இதை விரிவுபடுத்தி பொதுவாக ஒரு n என்ற எண்ணுக்கு எடுத்துக்கொண்டால் இந்த காரணிகளின் பெருக்கல் பலன் n காரணிகளின் பெருக்கல் பலன் 0 இருக்காது. ஏனென்றால் λ1, λ2 எக்ஸெட்ரா λn என்பவை வித்தியாசமான மெய்யெண்கள். அதனால் இந்த காரணிகளின் பெருக்கல் பலன் 0 இருக்காது. அதனால் அந்த ரான்ஸ்கியனின் மதிப்பு 0 இருக்காது. அதனால் y1, y2, y3, yn என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். அதாவது e பவர் λ1x, e பவர் λ2x எக்ஸெட்ரா e பவர் λnx என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள், அடிப்படை தீர்வுகளாகின்றன. அதனால் அந்த nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பொது தீர்வு இவற்றின் நேரியல் கலவை என்று எடுத்துக்கொண்டு y is equal to c1y1 plus c2y2 எக்ஸெட்ரா cnyn என்று நம்மால் எழுதிவிட முடியும். அதனால் ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் அதற்கு கெழுக்கள் நிலையான மாறிலிகளாக இருந்தால், கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சமப்படுத்துவமான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தால், கொடுக்கப்பட்டுள்ள துணை சமன்பாட்டிற்கு வித்தியாசமான மெய்யெண்கள் மூலங்களாக இருந்தால் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் நேரியல் சார்பற்ற தீர்வுகளாக இருக்கும். ஏனென்றால் அந்த ரான்ஸ்கியன் ஆஃப் தி n சொல்யூஷன்ஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் 0 இருக்கும். இதை கொண்டு பொது தீர்வு என்ன என்பதை எழுதிவிட முடியும்